நண்பர்களே வணக்கம், விஜய் பிரயாக் பேசுகிறேன். சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதல்ல ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். நீ என்ன யூனிக்கு, என்ன மாதிரி சர்வீஸை ப்ராடக்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடந்தால் அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இதுக்கான பிளான் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன, இதெல்லாம் எழுத சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த இந்த பாட்டை கேளுங்க. ஏன்னா இந்த டிவிடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு உட்காந்து பண்ணியிருக்கேன் நான். சரியா? இதை வெறுமனே கேட்குறதால உங்களுக்கு பணம் வந்துடாது, நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்க மாட்டீங்க. நான் சொல்கிறத செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சொன்னதெல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ இந்த வீடியோவை கேளுங்க. சரியா? எப்பயுமே நான் சொல்லுவேன், 3 சேலஞ்சஸ் இருக்குது லைஃப்பில். முதல் சேலஞ்சஸ் ஹெல்த் சேலஞ்சஸ். ரொம்ப 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 முக்கியம். ஹெல்த் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அதை மறந்துட்டு பணம் ஓடுறோம். ரெண்டாவது விஷயம் ரிலேஷன்ஷிப். உறவுகளுக்காக தான் எல்லாமே. நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, ஈவன் கம்மி காசுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது எதுக்காக? உறவுகளுக்காக இல்லையா? நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ நாம் நல்லா இருக்கணும். அதுக்கு 3வது தான் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி 340 கிளைண்ட்ஸ் இருக்காங்க அரௌண்ட் த குளோப். எனக்கு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் என் மாதத்தின் 20 நாட்கள் வெளிநாடுகளில் தான் இருக்கேன். பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் ஆகி வாழ்க்கையை நிறைய கற்றுக்கிட்டு ஒரு நல்ல குரு கிடச்சப்பறம் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஏறக்குறைய 300+ கிளைண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸ் என்னை விட்டு போகிறது 90% என்னை விட்டு யாரும் போகிறதில்ல. இப்போ அதுலேருந்து இந்த ரிட்டன்ஷனை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா, என்னோடய கிளைண்ட்ஸு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்கும்போது, பிஸ்னஸில் உங்களுக்கு மெயினான ப்ராப்ளம்ஸ் என்ன? ப்ராப்ளம்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஏன்னா ப்ராப்ளம்ன்றது என்ன அப்படி ஒன்று கிடையாது. நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை, ஒரு தருணத்தை நம்ம ப்ராப்ளம் நினைக்கிறோம். எக்ஸாம் படிக்கும்போது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். உயிரோட தானே இருக்கோம். செத்து போய்டுமே நான் இல்லை. அப்போ இதை சேலஞ்சஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு சவால்னு சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன் என்னோடய டீம்கிட்ட, என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்ட, மோர் தென் 300+ கிளைண்ட்ஸ்டையும், நீங்கள் எதிர்கொள்கிற சவால் என்ன அப்படின்னு என்ன திரும்ப சொல்லுவாங்களா? நீங்கள் யோசிங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனரா, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனரா, இல்லை ஒர்க் பண்ணுறவரா? பொதுவாக பிஸ்னஸ்மேன் எதிர்கொள்கிற மிக முக்கியமான சவால் என்ன? யோசிங்க. எல்லாத்தையுமே எஃப்எம் ரேடியோ மாதிரி இடப்படுற ஸ்பீச். சரியா? ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் எதிர்கொள்கிற மிக முக்கியமான சவால் என்ன? நீங்கள் எதிர்நோக்கிற சவால் என்ன? யோசிச்சிங்களா? என்ன சொல்லுங்கள். எத்தனை பாயிண்ட் எழுதிருக்கீங்க? இல்லை ஒன்று தானா? ஒன்றுக்கு மேலே எழுதிருக்கீங்களா? 1, 2, 3, எத்தனை? 1 தானா? ஓகே, நான் சொல்கிறது என்னென்ன, பெரும்பான்மையான மக்கள் உலகம் முழுவதும் சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, அதான் சொல்லக்கூடாது இல்லை, சவால் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ. ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோ இல்லாமல் தடுமாறுறது தான். ஏற்கனவே சொன்னேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் தேவைப்படுது. பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் தேவைப்படுது. அப்புறம் அதை கண்டினியூஸாக நடத்துறதுக்கு உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் தேவைப்படுது. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் என்ன ஆயிருக்கும்? மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லாவே ஒரு ஆக்சிடெண்ட்டோ வருது, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய காசு வரல, இல்லை நீங்கள் பணம் கொடுத்த ஒரு பேங்க்ரப்சி சொல்லிட்டாரு, அதாவது ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க நான் கேட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது இதில் மெயினாக எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது கேஷ் ஃப்ளோ. சரியா? இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? எவ்வளோ அடி தாங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதனால தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே கையில் பணத்தோடு ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் கடன் வாங்கி ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம மாட்டிப்போம். ஒரு 3 மாதம் 6 மாதம் பிஸ்னஸ் நீங்கள் நினச்ச இன்கம் தரல அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆயிடுவீங்க. ஒரு 6 மாதத்தில் அப்புறம் நீங்கள் ஆரம்பித்த உங்களோட கனவு ப்ராஜெக்டை மூட வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் பணம் ரன்னிங் கேபிட்டலோடு ஆரம்பிங்க. அப்புறம் கிளைண்ட் இருந்து எப்படி பணம் வர வைக்கிறதுன்ற ஆர்ட்டை கற்றுங்க. அது சிம்பிள். அது சில நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன் நான். இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சர்வீஸ்க்கு 50% ஒரு காசு கொடுத்துட்றாரு, இல்லை 10% கொடுக்குற, 20% கொடுக்குறாரு. அப்புறம் பில் ஆன் பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, பீப்புளை வர வைக்கணும் அப்படின்னா பணத்துக்கே நீங்கள் ஆஃபர் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக தரேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துருங்க. ஆஃபர்ஸை நீங்கள் கொடுங்க. இப்போ என்ன சொல்லுங்கள்,
ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறட்ட என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பே பண்ணுங்கள், உங்களுக்கு 10% ஆஃபர் தரேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி என்ன சொன்னால் அவங்க காசு தருவாங்க அதை யோசிங்க. சரியா? இது மாதிரி நண்பர்களே, பிஸ்னஸ் வந்து கடல். அது பணத்தை எப்படி வாங்குறதுன்றது மிகப்பெரிய ஆர்ட். நெகோசியேஷன் ஆர்ட், க்ளோசிங் ஆர்ட், ரிட்டன்ஷன் ஆர்ட். இதை முதல்ல கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. See you on top.